வணக்கம் அன்புறவுகளே! எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நானும் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கு நான் மாலை நேர ஒரு சிற்றுண்டி தான் டீ டைமுக்கு செய்ய போறேன். நல்லா இருக்கும். நாங்க வீட்ல செய்து சாப்பிடுறது தான் ஆரோக்கியமும், சுத்தமாயும் இருக்கும். வாங்க நான் எப்படி செய்றேன்ன்றத பார்ப்போம். 2 வெங்காயம் நீட்டா கட் பண்ணி எடுத்திருக்கிறேன். அதுக்கு பிறகு கேரட் ஒன்று துருவி எடுத்திருக்கிறேன். பச்சை மிளகாய், ஒரு 3 பச்சை மிளகாய், வெங்காயம், பூண்டு 2 பூண்டு நான் தட்டி சேர்த்துருக்கேன். அதேபோல ஒரு துண்டு இஞ்சியும் நான் சின்ன சின்னனா கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். உப்புத்தூள், கூடவே சீரகமும் சேர்க்கிறேன். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலை, அதனோட நாங்க ஒரு 2 டீஸ்பூன் கடலை மாவும் சேர்க்கணும். காரத்துக்கு தனி மிளகாத்தூள் நான் சேர்க்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் கையால் நாங்கள் மிக்ஸ் பண்ணணும். கடலை மாவும் 2 கரண்டி போட்டால் அது கொஞ்சம் அந்த முறுமுறுப்பு தன்மையாக இருக்கும். இதை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நான் மாவு பிசைஞ்சு எடுத்துருக்கிறேன். பூரிக்கு நாங்கள் பிணையிற மாதிரி மாவு பிசைஞ்சு எடுத்துருக்கிறேன். அந்த மாவை நாங்கள் ஒரு வட்டமாக ஒரு தட்டில் போட்டு ரொட்டி மாதிரி மெல்லிசாக தட்ட வேணும். தட்டிட்டு நாங்கள் சினமன் பன் எப்படி செய்வோம் சுற்றி போட்டு அந்த தட்டினதில் செய்து வச்சுருக்கிற கலவையை நாங்கள் அதில் சேர்க்க வேணும். இந்த கலவையை நாங்கள் அந்த ரொட்டி மாதிரி நாங்கள் தட்டி வச்சுருக்கோம் இல்லவா, அந்த மாவை எடுத்து அதில் நாங்கள் இந்த கலவையை சேர்க்க வேணும். சேர்த்து போட்டு வட்டமாக சுற்ற வேணும். அப்படியே ரோல் மாதிரி சுற்றி போட்டு சின்ன சின்ன துண்டுகளாக நாங்கள் கட் பண்ணணும். கட் பண்ணி போட்டு நாங்கள் கையில் வட்டம் வட்டமாக தட்டி போட்டு அடுப்பில் சொட்டு எண்ணெய் விட்டு நாங்கள் 2 பக்கமும் இப்போ பிரட்டி எடுத்தோம்னு சொன்னால் ஒரு டேஸ்டான சுவையான ஒரு சிற்றுண்டி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி சினமன் ரோல் செய்கிற விதம் தான். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளே. நீங்கள் இன்னொருத்தரோட ட்ரை பண்ணி பாருங்கள்.